இயக்குனராக தமிழ் சினிமாவில் நுழைந்து சில ஹிட் படங்களை கொடுத்துவிட்டு இப்போது நடிகராக கலக்கிக் கொண்டிருப்பவர் தான் சமுத்திரக்கனி. இவர் நடித்த வடசென்னை, விசாரணை உள்ளிட்ட ஏராளமான படங்கள் ஹிட் அடித்திருக்கின்றன. விசாரணை படத்தில் நடித்ததற்காக தேசிய விருதையும் பெற்றிருக்கிறார். கடைசியாக திருமாணிக்கம் என்கிற படத்தில் நடித்தார். இந்த படம் ஓரளவுக்கு வரவேற்பை பெற்றது. இந்த சூழலில் அவர் கொடுத்திருக்கும் பேட்டி ஒன்று வைரலாகி வருகிறது. இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திரிடம் உதவி இயக்குனராக இருந்தவர் சமுத்திரக்கனி. பாலச்சந்தர் இயக்கிய நாடகங்களில் பணியாற்றியிருக்கும் சமுத்திரக்கனி அதில் நடிக்கவும் செய்திருக்கிறார். தொடர்ந்து பாலச்சந்தருடன் பயணித்து வந்த இவர் விஜயகாந்தை வைத்து நிறைஞ்ச மனசு என்கிற படத்தை இயக்கினார். கடந்த 2004ஆம் ஆண்டு வெளியான இந்த படம் போதிய வரவேற்பை பெறவில்லை. இதையடுத்து சினிமாவிலிருந்து ஒதுங்கிய அவர் நாடகங்களில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார். இருப்பினும் சினிமா மீதான மோகம் விடாததால் நடிப்பிலும் இயக்கத்திலும் கவனம் செலுத்த ஆரம்பித்தார். அதன்படி சசிகுமார் இயக்கத்தில் வெளியான சுப்பிரமணியபுரத்தில் நடித்த சமுத்திரக்கனி அடுத்ததாக நாடோடிகள் படத்தை இயக்கினார். சசிகுமார், விஜய் வசந்த், அனன்யா உள்ளிட்டோர் நடித்திருந்தனர். நட்பை மையமாக வைத்து உருவான இந்த படம் மெகா ஹிட் ஆனது. அந்த வெற்றி கொடுத்த உற்சாகத்தோடு போராளி, நிமிர்ந்து நில், அப்பா போன்ற படங்களை இயக்கினார். இவை அனைத்தும் விமர்சன ரீதியாக வரவேற்பு பெற்றாலும் வசூல் ரீதியாக பெரிதாக போகவில்லை. இந்த சூழலில் மீண்டும் நடிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார் சமுத்திரக்கனி. அதன்படி அவர் வேலையில்லா பட்டதாரி, சாட்டை உள்ளிட்ட படங்களில் நடித்து ஒரு மிகச்சிறந்த நடிகன் என்பதை உணர்த்தினார். அதன் பிறகு நடிகராக அவரது கிராப் உச்சம் சென்றது. இந்த வகையில் விசாரணை, RRR, துணிவு, வாத்தி என பல படங்களில் நடித்தார். இதில் விசாரணை படத்திற்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதையும் வென்றார். நடிப்பில் கவனம் செலுத்தினாலும் சமுத்திரக்கனிக்குள் இருக்கும் படைப்பாளி உறங்காததால் வினோதய சித்தம் படத்தை அவர் இயக்கினார். கடந்த 2021ஆம் ஆண்டு வெளியான இந்த படத்தில் தம்பி ராமையா உள்ளிட்டோர் நடித்திருக்கின்றனர். இறப்பிற்கு பிறகு என்ன நிகழும் என்பதை தனக்கே உரிய பாணியில் சொல்லியிருந்ததால் இந்த படம் ரசிகர்களிடையே அமோக வரவேற்பை பெற்றது. இந்த ஜன்னரில் இதுவரை பெரும்பாலும் படங்கள் வராததால் இதனை ரசிகர்கள் ரசிக்கவே செய்தனர். இதற்கு பிறகு படம் எதையும் இயக்காமல் இருந்த அவர் கடைசியாக திருமாணிக்கம் என்கிற படத்தில் நடித்திருந்தார். ஓரளவுக்கு படம் நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில் சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அவர் காட்டமாக சில கருத்துக்களை முன்வைத்தார். அவர் பேசுகையில், மக்களை பொறுத்தவரை சூப்பர் ஸ்டார் படம் என்றால் முதல் நாள் முதல் காட்சிக்கே சென்று விடுவார்கள். ஆனால் அப்பா, சாட்டை போன்ற படங்களுக்கெல்லாம் உடனே போக மாட்டார்கள். அந்த மாதிரி படங்களை தாமதமாக டிவியில் போடும்போது பார்த்துவிட்டு நல்லா இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டு போய்விடுவார்கள். ஆனால் அந்த படங்களுக்கெல்லாம் உழைப்பு ரொம்ப பெரியது. கிட்டத்தட்ட நான் 7 வருடங்கள் சேர்த்த பணத்தை வைத்துதான் அப்பா திரைப்படத்தை இயக்கினேன். ஆனால் அந்த படம் பெரும் நஷ்டத்தை கொடுத்தது என்றார்.